சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உயிருக்கு உயிரா வளர்த்த என் புள்ளைய பிரிஞ்சு இப்படி நான் கஷ்டப்படுறதுக்கு ஒரேடியா உயிரை விட்டுடலான்னு கூட நினைச்சேன். ஆனா நானும் போயிட்டா அப்புறம் என் புள்ளைய யாருமா காப்பாத்துவா? அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் என் உடம்புல நான் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாத. நான் சந்தோஷ் கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயே சொல்றேன். எப்படியாவது நான் அவரை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கேஸ பத்தி நான் எல்லாமே பேசுறேன். நிச்சயமா அவங்களால சந்தோஷ வெளியே கொண்டு வர முடியும். நீங்க கொஞ்சம் கவலைப்படாம இருங்க. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா? அந்த கடவுள் தான் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக திரும்ப உன்னை அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நம்புறேம்மா. ஏற்கனவே ஒரு வாட்டி என் பிள்ளையோட உயிரை நீதான் காப்பாத்திருக்க. இப்போ என் பிள்ளையோட வாழ்க்கையே உன் கையில தாமா இருக்கு. எப்படியாவது சந்தோஷம் காப்பாத்தி என் கையில கொடுத்துருமா, கொடுத்துரு. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க அழாதீங்க. நடந்த எல்லாத்துக்கும் உங்க தங்கச்சி தான் காரணம் நீங்களும் நம்புறீங்களா? ஏன் கேக்குறேன்னா, நான் பார்த்த வரைக்கும் அவங்க உங்க மேல ரொம்ப பாசமா தான் இருந்தாங்க. சந்தோஷ் கூட உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக அவங்களோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சந்தோஷ் சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. அதெல்லாம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையற வரைக்கும் தான். எப்ப அவ ஒரு பணக்கார குடும்பத்துல மருமகள் ஆயிட்டாலோ அப்பவே அவ உறவை விட பணத்துக்கு விசுவாசியா மாறிட்டா. கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம அவ புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் புருஷன் மேல பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பின துரோகி அவ. அவ கூட பிறந்த பாவத்துக்கு தான் எனக்கு இந்த தண்டனையே. இங்க பாரு பார்வதி, அழாதம்மா. அதான் பிரீத்தி வந்துட்டால, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ்க்கு எதுவும் ஆகாது. இங்க பார், நீங்க இருந்தா நாங்க பேசுறத கேட்டு சந்தோஷம் நினைச்சு நீ அழுதுகிட்டு தான் இருப்ப. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, போமா. சரி ஆண்டி, நான் சொன்ன மாதிரி நீங்க கவலைப்படாம இருங்க. நான் போய் எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் கிட்டலாம் சந்தோஷ் கேஸ் விஷயமா பேசுறேன். நான் போ கிளம்புறேன் ஆண்டி. என்னம்மா வந்த உடனே கிளம்புறேங்கிற? இருந்து சாப்பிட்டுட்டு போ. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்துக்கிறேன். இல்லம்மா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போமா. ஆமாமா, ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு போமா. உட்காருமா. உட்காருமா, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வந்துடுறேம்மா. அம்மா பிரீத்தி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வாயேன். இதோ வரேன் ஆண்டி. ஆண்டி, பால் பொங்குது. இந்த குடி, பார்த்து சுடும்.